வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானில் வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலன்னா நம்ம சேனலில் விட்டு அனிமி சீரிஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ பார்த்து பிடிச்சதுக்கப்புறமா பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக டென்மாவும் போயிட்டு நீனாவை கூட்டின்னு வர போயிருப்பார் இல்லையா. ஸோ ஒரு வழியாக அவர் வந்துட்டு கூட்டின்னு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க வீட்டுக்கு வெளியில் நின்று கூப்பிட்றாரு. ஸோ யாருமே வர மாதிரி தெரியல. அவருமே வந்துட்டு அந்த கதவை திறந்துக்குன்னு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க 3 பேரையும் அங்கே கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே இவங்க 2 பேருமே ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. ஸோ டென்மாவும் வந்துட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கிற 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பார்க்குறாரு. அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க. ஸோ அவர் போயிட்டு முரார்கிட்ட இந்த மாதிரி வாயில் சிகரெட் வச்சுட்டு நீங்கள் ஏஞ்சி கூட வாங்க, நீங்கள் இதுக்கு தம்மு கூட அடிங்க, நான் அவங்களை எதுவுமே கேட்க மாட்டேன், ஸோ தயவு செஞ்சு வாங்கன்ட்டு கத்துறான். ஆனால் எந்த ஒரு சேஞ்சும் தெரியல. ஸோ அவங்க வந்துட்டு எப்பயோ இறந்து போயிட்டாங்க. ஸோ அவரும் வந்துட்டு ரொம்பவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிளம்புறாரு. உடனே அந்த நீனா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இந்த மாதிரி நான் தான் கொன்னன்ட்டு சின்ன வயசில் சொல்லின்னு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அவங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டென்மா வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி ஸோ போலீஸ் கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் லைன் போகவே இல்லை. ஸோ இவருமே வந்துட்டு ஒன்றுமா லைன் போகாமல் இருக்குது. ஸோ ஏதோ தப்பாக இருக்குது, நம்ம வந்துட்டு இங்கேருந்து போகலான்னா அவன் மறுபடியும் உன்னை தேடி வருவான். ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவரும் கிளம்புறாரு. அப்படி அவர் போகும்போது கதவை திறக்கிறாரு. ஸோ திறக்கும் போது வெளியில் 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ இவர் பயந்துட்டு கதவை மூட பார்க்குறாரு. ஸோ உடனே அவங்க 2 பேரும் அதை பிளாக் பண்ணிட்டு நாங்கள் போலீஸ் தான், நீங்கள் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க எல்லாரும் கொண்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி ரொம்பவே அவங்களும் ஷாக் ஆகிட்டு எவன்டா அவன் இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் அவங்கள விசாரிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் எங்கள் கூட வாங்க, மீதி இருக்கிற பேக்கப் டீம்லாம் இங்கே வந்துட்டு இந்த சூழ்நிலையை அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களையும் கூட்டின்னு போகிறாங்க. யார் தான் இந்த மாதிரி கொடூரமாக கொலை பண்ணானுங்கன்னு தெரியல. சரி நீங்கள் எங்கேருந்து இங்கே வரீங்க, சைனாலேருந்து வரீங்களான்னு கேட்கும்போது ஸோ நான் ஜப்பான்லேருந்து வரேன்னு சொல்கிறாங்க. ஸோ இவருமே வந்துட்டு உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது என் பேர் டென்மாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு நார்மலாக ஒரு கன்வர்சேஷன் வச்சுன்னு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த பொண்ணு தான் அவங்களோட பொண்ணான்னு கேட்கும்போது ஆமாம் இவங்க தான் அவங்க பொண்ணு, இவங்க வந்துட்டு ரொம்பவே ஷாக்கில் இருக்காங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக போங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் வேகமாக போயின்னு இருக்காங்க. ஸோ டென்மாவும் வந்துட்டு நீங்கள் எங்கே போயின்னு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எங்கே போவோம், போலீஸ் ஸ்டேஷன் தான் இப்போ நம்ம போகிறோம்னு சொல்லும்போது இல்லையே ஹைடன்பர்க் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு சிட்டியோட சென்டரில் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்துட்டு சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் போகிறீங்கன்னு சொல்லும்போது இல்லை நம்ம அங்கே நம்ம வந்துட்டு மேனியம் பிரசிடென்ட்டை வேற ஒரு ஸ்டேஷனுக்கு தான் போகிறோம். ஸோ அது வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற டவுனில் இருக்குது. ஸோ நீங்கள் எதுவும் ஒரி பண்ணாதீங்க, அது ஒன்றும் 5 நிமிஷத்தில் நம்ம போய் சேர்ந்துருவோன்ட்டு அவங்களும் பேசின்னு வரானுங்க. ஸோ அப்போ தான் நம்ம டென்மார்க்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த மாதிரி இவனுங்க என்ன சொல்லியிருப்பானுங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு கால் வந்ததுனால தான் இங்கே வந்தோம்னு சொல்லியிருப்பானுங்க. ஸோ அதாவது அந்த வீட்டில் காலே கட்டாயிருக்கும். ஸோ அதனால் இவனுங்க எப்படி காலை தேடி இங்கே வந்திருப்பானுங்க. ஸோ அது ஒரு டவுட்டாக இருந்திருக்கும். ஸோ இவனுங்க வந்துட்டு போலீஸா இல்லைனா அந்த கொலை பண்ணவனுங்களோட ஆளான்ட்டு பார்த்துன்னு இருப்பாரு. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு இவனுங்க தான் அந்த இடத்த ஃபஸ்ட்டு பார்த்தது, அதனால் இவனுங்க தான் அந்த கிரைம் சீனில் இருக்கணும். ஆனால் இவனுங்க பேக்கப்க்கு டீம் வருவானுங்கன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டின்னு போகிறானுங்க. ஸோ டென்மா இதெல்லாம் யோசிச்சுட்டு பார்த்துன்னு இருக்காரு. ஸோ பக்கத்தில் உட்காந்துன்னு இருக்கணும்னோட பேண்ட்டில் ரத்தக்கரை இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இவனுங்க உண்மையாலுமே போலீஸா இல்லைனா அவங்களோட ஆளா, ஏதோ டவுட்டாக இருக்குது, ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவருமே அவன் கூட போயின்னு இருக்காரு. ஸோ அந்த நேரம் பார்த்தா அங்கே ஒரு போலீஸ்காரு ரோட பிளாக் பண்ணுறாரு. ஸோ டென்மா வந்துட்டு அப்பா ஒரு வழியாக தப்பிச்சோன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார்கிட்ட ஹெல்ப்புக்கு கேட்க போகும்போது ஸோ அவருமே கார் விண்டோவை இறக்க சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனுக்காக தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. என்னப்பா டிடெக்டிவ் மெஸ்னரு டிடெக்டிவ் முல்லர் எப்படி இருக்கீங்க 2 பேரும் கேட்கும்போது எங்களுக்கு நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ஸோ எங்கெங்க உங்கள் காருன்னு அந்த போலீஸ்கார் வெளில இருக்கிறவர் கேட்குறாரு. ஸோ உடனே இந்த டிடெக்டிவ் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு சரி வராதுங்க, அதனால தான் நாங்கள் புதுசாகவே கார் வாங்கிட்டோன்ட்டு இவங்களாம் பேசினு இருக்காங்க. ஸோ உடனே டென்மா வந்துட்டு அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு கூட்டுக்கால் வாங்கி தான் போல, இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு ஹெல்ப் வேணும், இந்த பொண்ணால் மூச்சு விடும்ல, ஸோ அதனால் நாங்கள் வெளியில் இருக்கிறோம், கொஞ்சம் நேரம் அப்புறம் நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கிறதுக்காக வெளில வந்திருக்காரு. நம்ம எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு டென்மா யோசிச்சுன்னு இருக்காரு. ஸோ உடனே அவனுக்கு 2 பேரும் கார்லேருந்து இறங்கி வந்துட்டு இந்த மாதிரி டாக்டர் டென்மா வாங்க நம்ம போகலான்னு சொல்றாரு. டென்மா வந்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாரு. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. இவன் என்ன சொல்கிறான்ட்டு நான் டாக்டர்னே உங்ககிட்ட சொல்லவே இல்லை, நான் என் பேர் டென்மான் மட்டும் தான் சொன்னான்னு சொல்லும்போது இவங்களும் இவனை வந்து பிடிக்க வராரு. ஸோ டென்மாவும் அந்த பொண்ணு குட்டின்னு ஸோ அங்கே பக்கத்தில் இருக்கிற ஸோ பிரிட்ஜில் குச்சிடுறாரு. ஸோ பக்கத்தில் அங்கே ஒரு வீட்டில் ஸோ நீனா விட்டுட்டு இவர் போயிட்டு சில கிராசரிஸ்லாம் வாங்கி வந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி டீ அது மாதிரி சாப்பிட்றதுக்கு தேவையானது கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ட்ரெஸ் வாங்கி வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து நேற்றுலேருந்து ஈரமாக இருக்கமா, ஸோ அதனால் போயிட்டு உன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி வந்துரு. ஸோ அதே மாதிரி டீயும் வாங்கி வந்திருக்கேன், ஸோ இதையும் குடின்னு சொல்லிட்டு டீ ஊற்றி குடிக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணும் அதை வந்து குடிச்சுன்னு இருக்கா. நானும் என் பிரதரும் வந்துட்டு பார்டரை கிராஸ் பண்ணி வந்தோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு என்னை அவங்க வந்துட்டு காப்பாற்றி கூட்டின்னு வந்தாங்கன்னு சொல்கிறா. ஸோ உடனே டென்மா வந்துட்டு உனக்கு அப்பனா எல்லாமே ஞாபகம் இருக்காமான்னு கேட்குறாரு. ஸோ அப்போ தான் அவங்க வந்துட்டு மறுபடியும் சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு எங்ககிட்ட ரொம்பவே அன்பாக நடந்துக்கினாங்க. ஆனால் என் பிரதர் என்ன சொன்னான்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னான். ஸோ எனக்கு அப்போ எதுவுமே புரியல, எங்களை அந்த பார்டர்லேருந்து காப்பாற்றி கூட்டுன்னு வந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க, எனக்கு ஏன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு எங்ககிட்ட அன்பாக இருக்கிற எல்லாருமே இறந்துடுறாங்க. ஆனால் ஒரு நாள் நான் வந்துட்டு அந்த ரீசனையும் கண்டுபிடிச்சேன். அன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே மழை பெஞ்சிருந்துச்சு. ஸோ டென்மா வந்துட்டு அப்படின்னா நீங்கள் அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் லீபர்ட்டை பற்றி தான் பேசினிருக்கீங்களான்னு கேட்கும்போது என் பிரதர் தான் அவங்கள சுட்டான், ஸோ அவன் தான் அவங்கள சாவடிச்சான்னு சொல்கிறான். ஸோ இவருக்கு வந்துட்டு லைட்டாக ஷாக் ஆகுது. ஸோ அவன் எதுக்கு அவங்கள கொண்டான்ட்டு அவன் அவங்கள சுட்டதுக்கு அப்புறமா நான் அவனை சுடுறதுக்காக ஸோ அவன் நெத்திக்கு நேரம் எய்ம் பண்ண வச்சிருந்தேன். ஸோ அவன் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னை பார்த்து சிரிச்சுட்டு என்னை வந்து சுட்டுடு, ஸோ என் நெத்தியில் எய்ம் பண்ணி சுட்டுட்டு கன்னை தூக்கி வெளியே போட்டுடுன்னு சொன்னான்.
ஸோ அவன் சொன்ன மாதிரியே நானும் பண்ண அவனை சுட்டுட்டு வெளியே தூக்கி போயிட்டேன். நீங்கள் எதுக்கு அவனை காப்பாற்றினீங்கன்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே அழுவ ஆரம்பிச்சிடா. ஸோ இவருமே வந்துட்டு எனக்கு அப்போ எதுவுமே தெரியலம்மா, ஸோ அவன் இந்தளவுக்கு ஒரு கொலகார பாவியாக இருப்பான்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் நான் தெரியாமல் அவனை காப்பாற்றிட்டேன்னு சொல்கிறான். ஸோ இவருமே வந்துட்டு சரி வீடு நடந்துடுது, ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறேன் இந்த மாதிரி அவனை பற்றி. நீ எதுக்கும் ஒரி பண்ணாத, இங்கே பாரு நீ வந்துட்டு இப்போ ஜோகனை நினச்சி ஒரி பண்ணிட்டு இருக்காத. ஸோ இப்போ உனக்கு வந்துட்டு சாப்பாடும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் நீ, அதனால் நீ உள்ளே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு இந்த ப்ராப்ளமை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. அங்கே நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் வந்துட்டு அங்கே இருக்கிறவரை கொஸ்டின் கேட்டுன்னு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த முராரி அங்கே தேவையே இல்லாமல் அங்கே இருந்தார். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு அந்த ஃபார்ச்சுனரோட பொண்ணு ஒருத்தவங்க இருந்தாங்களே, ஸோ அவங்க எங்கே, ஸோ இங்கே வந்துட்டு என்னதான் நடக்குது, ஸோ ஊரில் இருக்கிற யாருக்குமே வந்துட்டு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இவனுங்களாம் கத்தின்னு கிடக்குறானுங்க. ஸோ அவருமே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எங்களால் ஆன்சர் சொல்லி இருக்க முடியாது, ஸோ நாங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சுன்னு இருக்கோம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவருமே இங்கே போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம டென்மா வந்துட்டு வேகமாக போயிட்டு இந்த மாதிரி நம்ம கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ அந்த நேரம் பார்த்தா அங்கே 2 பேர் வரானுங்க. அவங்க 2 பேர் தான் அவங்கள பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு மெஸ்லரியும் முள்ளேரியும் தான் சொல்றாரு. ஸோ அதை பார்த்த உடனே நம்ம டென்மாக்கு செம்மையை ஷாக் ஆயிடுது. ஸோ இவனுக்கு வந்துட்டு ஜோகனோட ஆளுங்களா இருப்பான், ஸோ நம்ம இங்கே இருக்கிறது டேஞ்சர்னு சொல்லிட்டு அவருமே இங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு முரார் வேலை செஞ்சிருந்தார் இல்லையா, ஸோ அங்கே ஒருத்தவங்க கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு நியூஸ் தரணும், ஸோ சாயங்காலம் 5 மணிக்கு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன், அதே மாதிரி இப்போ நடக்குது இல்லையா கொலை, ஸோ அது சம்மந்தமாக உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு டென்மா பேசிட்டு இங்கே ஃபோனை கட் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட இதுக்கு போகிறது வேஸ்ட்டு, ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் நியூஸ் மட்டும்தான், ஸோ அப்படி நம்ம கையாண்டுப்போன்னு சொல்லிட்டு அவருமே இங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அந்த பிகேஏ ஆஃபீஸர் லூங்க இருக்காங்க, அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணின்னு இல்லாமல் ஸோ இப்போ கொலை நடந்தது இல்லையா, ஸோ இங்கேயுமே வந்துட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கான். ஸோ அப்போ அதை விசாரிச்சுன்னு இருக்கிற போலீஸ் வந்துட்டு நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாது, ஸோ நீங்கள் வரணும்னா பர்மிஷன்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கான். ஸோ லூங்கே வந்துட்டு அதெல்லாம் காதில் வாங்காமல் ஸோ இவன் இறந்தா இல்லையா, ஸோ இவனை பற்றி அதெல்லாம் தெரிஞ்சுதான்னு கேட்குறான். ஸோ இவன் யாரை பற்றி பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐடன்பர்க் கேசலில் ஒருத்தவனை கட்டிப்பட்டு வந்திருப்பார் இல்லையா, ஸோ நம்ம டென்மா அப்படியுமே சாவடிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் இவன் கேட்குறான். அவனை பற்றி எதுவும் தெரியலன்ட்டு அவனுக்கு சொல்கிறானுங்க. ஸோ லூங்கை கண்டுபிடிச்சனா அவன் கையை வந்துட்டு யாரோ கட்டிப்பட்டு வச்சிருக்காங்க, ஸோ அது வந்துட்டு எதனா பக்கத்தில் கடந்ததான்னு கேட்கும்போது ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, ஸோ நாங்கள் போகும்போது அவன் இறந்து தான் கடந்தான்னு சொல்கிறாரு. ஸோ அவருமே வந்துட்டு அப்படியா சரி நம்ம போய் அந்த இடத்துக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவருமே இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாரு. ஆள் நடமாடமே இல்லாத மாதிரி தான் இருக்குது, ஸோ அதனால் இங்கே கொலை பண்ணுறது ஈஸியாக தான் இருந்திருக்கும் இவனுங்களுக்கு. ஸோ சரி இங்கே எதனா கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவருமே சுற்றி பார்க்குறாரு. அவர் வந்துட்டு ஒரு டையை கண்டுபிடிக்கிறாரு, அதாவது டென்மா கட்டி போட்ட டையை. ஸோ அவரும் அதை கண்டுபிடிச்சிட்டு மாட்டினான்டான்னு சொல்லிட்டு அதை எடுத்துன்னு போகிறாரு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு டென்மாவும் நீனா இருக்கிற இடத்துக்கு வந்து பார்க்குறாரு. ஸோ நீனாவும் இந்த இடத்துக்கு இல்லை, அவரும் போயிட்டு நீனா எங்கே இருக்கன்ட்டு தேடி பார்த்துட்டு மறுபடியும் அந்த வீட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு. ஸோ நீனா வந்துட்டு 2 சாண்ட்விச்சையும் அதே மாதிரியே வந்துட்டு ஒரு லெட்டரும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்தமாரி நீங்கள் வந்துட்டு எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க, ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லது தான் பண்ணீங்க, ஸோ நீங்கள் வந்து ஒரு உயிரை தான் காப்பாற்றுனீங்க, ஆனால் வந்துட்டு அது இந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு, அதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு நல்லவர், ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னும் நிறைய உயிரை காப்பாற்றணும், ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு குடும்ப குட்டின்னு இருக்கும், ஸோ நீங்கள் வந்துட்டு இதே நினச்சி இங்கே இருக்காதீங்க, ஸோ நீங்கள் போங்க, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, ஸோ நானே இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீனா இந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. ஸோ டென்மாவும் வந்துட்டு கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அழுதுட்டு ஸோ நீ இது எதுவும் பண்ண முடியாது, நான் தான் அந்த மான்ஸ்டரை ஸோ மறுபடியும் உயிரோட கூட்டு வந்தேன், ஸோ அவனை அன்றைக்கே நான் வந்துட்டு ட்ரீட் பண்ணாமல் இருந்திருந்தேனா, ஸோ அதாவது அவனை சாவட்டன்னு விட்டு இருந்தேன்னா ஸோ இந்நேரம் நான் வேறு மாதிரி ஆகிருப்பேன், ஸோ எல்லாமே வந்துட்டு என்னால் தான், ஸோ அவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு டென்மாவும் அவனை தேடி போகிறாரு. ஸோ அப்படியே இந்த எபிசோட எங்கேயே முடிக்கிறாங்க. ஸோ டென்மா வந்துட்டு இப்போ அடுத்து அவனை தேடி போகிறான். ஸோ அவனை வந்துட்டு என்ன பண்ண போகிறான் ஏது பண்ண போகிறான்றதுனா ஸோ இனி வர எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.